ஹலோ, ஹாய். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஹோம் டேப்ல இருக்கிற ஸ்டைல்ஸ் குரூப்ப பார்த்தோம். ஸ்டைல்ஸ் குரூப்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உள்ள இருக்கிற ஹைலைட் செல் குரூப்ஸ வந்து இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல வந்து டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ வந்து டக்குன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து டேட்டா பார்ஸ்ல என்ன இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம். இது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து என்கிட்ட வந்து டேட்டா வச்சிருக்கேன். இந்த டேட்டா வந்து கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இங்க 2 டேட்டா இருக்கு. அதாவது இங்க ஒரு டேட்டா இருக்கு, இங்க ஒரு டேட்டா இருக்கு. 2மே சேம் டேட்டா தான். ஒரே டிஃபரன்ஸ் என்னதுன்னா, இங்க இருக்கிற டேட்டா வந்து நான் சார்ட் பண்ணியிருக்கேன். சார்ட் பை பிரைஸ் பண்ணியிருக்கேன். பிரைஸ்ல வந்து சார்ட் பண்ணாக்கா மேலேருந்து கீழ ஹையஸ்ட் வேல்யூ வந்து மேல இருக்கு. லோவஸ்ட் வேல்யூ வந்து கீழ இருக்கு. இங்க வந்து டேட்டாஸ் எல்லாமே மிக்ஸா இருக்கு. ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால வந்து நான் போட்டிருக்கேன். எதுக்கும் நான் வந்து இங்க ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன் சார்ட்டட். அதே மாதிரி வந்து இங்க இருக்கிறது வந்து இங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் சார்ட்டட் போட்டிருக்கேன். இங்க வந்து அன்சார்ட்டட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து டேட்டா எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து போனாக்கா டாப் 10 ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ் வரும். அது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அது பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு வேணும்னாக்கா கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பாட்டம் 10 ஐட்டம்ஸ்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ன்னு இருக்கு. சரியா? இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மள்கிட்ட வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு. சேல்ஸ் டேட்டால வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே, அதாவது டே முடிஞ்ச அப்புறம் வந்து டேட்டா வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ண மாதிரி இருக்கும். எந்த சேல்ஸ் பர்சன் வந்து ஹையஸ்ட் சேல் பண்ணாங்கன்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஹையஸ்ட் வேல்யூ செக் பண்ணணும்னாக்கா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் சேல்ஸ் படி கிரேட்டர் தென் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு அந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அந்த ஹைலைட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண 10 பேர் எனக்கு வேணும். அந்த வேணும்னு சொல்லும்போது வந்து இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது டாப் 10 ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு அதே மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. இங்கே இருக்கிற டேட்டா பார்த்தாக்கா ப்ராடக்ட்ஸு, ப்ரைஸு, கேட்டகரி இருக்கு. நான் வந்து டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து டாப் 10 ஐட்டம்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் எடுக்கணும். அதுக்கு நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸில் டாப் 10 ஐட்டம்ஸ் நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா எனக்கு வந்து இங்கே காமிக்கும். எனக்கு வந்து இங்கே டாப் 10 வேணுமா? இது வந்து ஜாஸ்தியாக பண்ணால் கம்மியாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 10 ஓகே, இல்லைன்னா 5 கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டேட்டாஸில் வந்து நம்ம வந்து கஸ்டம் கலரை சூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா. நான் வந்து இங்கே க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனாக்கா உங்களுக்கு பிடிச்ச கலர் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். அவ்வளோதான். நான் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே என்ன ஆச்சுன்னா, என்னோட டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு காமிச்சிச்சு. அதாவது டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து சேல் ஆன ப்ரைஸாக இருக்கலாம். இதில் நம்மகிட்ட டாப் 10 வேல்யூஸ் இருக்கும். அந்த டாப் 10 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ 750, 450, 300 இதில் பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இது வந்து அன்சார்ட்டட் டேட்டா. அதாவது ப்ரைஸு வந்து நான் சார்ட் பண்ணல. அதனால இப்படி காமிக்குது. இது வந்து சார்ட்டட் டேட்டா. வந்து சார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அதே மாதிரி நான் ஹைலைட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு அதே மாதிரி நான் டாப் 10 ஐட்டம்ஸ் கொடுத்தாக்கா நீங்கள் பார்க்கலாம். என்னோட டேட்டா வந்து ப்ராப்பராக அதே மாதிரி க்ரீன் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தாக்கா நம்மளோட டாப் 10 ஹையஸ்ட் சேல் ஆன ஐட்டம்ஸ் வந்து இங்கே காமிச்சிருச்சு. டாப் 10 வேல்யூஸ் வந்து இங்கே கிளியராக காமிச்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இன்னொரு ஆப்ஷன் வந்து டாப் லோவஸ்ட் வேல்யூஸ். அதுக்கு வந்து இது இங்கே இருக்கிற டேட்டா வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸில் போயிட்டு பாட்டம் 10 ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நான் 5 ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறேன். 5 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு கலர் வந்து இங்கே இருக்கிற டேட்டா கலர்ஸு டிஃபால்ட் கலர்ஸ் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணாக்கா அதே மாதிரி வந்து டாப் லோவஸ்ட் வேல்யூஸு 5 ஐட்டம்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இது வந்துட்டு அன்சார்ட்டட் டேட்டா, இது வந்து சார்ட்டட் டேட்டா. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல போயிட்டு நான் சார்ட் ஆகிக்கிற டேட்டாவில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா பாட்டம் 10 ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாக்கா எனக்கு இந்த வாட்டி வந்து 10 ஐட்டம்ஸ் வேணால் 5 ஐட்டம்ஸ் இருந்தால் போதும்.
ஓகே ப்ரெஸ் பண்ணா நீங்க பார்க்கலாம். இதுதான் லோவெஸ்ட் வேல்யூஸு. இந்த வேல்யூஸை வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அது பிஸ்னஸை பொறுத்தது. நம்ம சேஞ்சஸ் எதனா பண்ணணும். இல்லைனாக்கா சப்போஸ் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தாக்கா ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு இட்டுன்னு போயிட்டு பேசுவாங்க. என்னப்பா இப்படி பண்ணுறியாப்பா? சரி ஓகே, அந்த டாபிக் உள்ள போக தேவையில்லை இப்போது. ஸோ அவ்வளோதான். இந்த ஐட்டம்ஸ் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து டாப் 10 வந்து இந்த மாதிரி சார்ட் பண்ணோம். டாப் பாட்டம் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணோம். சரி ஓகே, சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாக்கா இந்த சார்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸு. இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டில் வரும். அதாவது இந்த இந்த ஃபார்மேட்ஸு இதெல்லாம் பார்த்த அப்புறம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து இது எல்லாமே வரும். உங்களுக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இந்த சார்ட் பண்ணுறது இந்த வீடியோவுக்கு வந்து சார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். டக்குன்னு ஈஸியாக மெத்தடில் நான் வந்து இங்கே ப்ரைஸை நான் வந்து சார்ட் பண்ணணும். சரியா? ப்ரைஸை சார்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸில் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணலாம். இல்லை கீபோர்டில் பண்ணணுன்னாக்கா ஒரு வாட்டி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும். இது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் வந்து மவுஸ் கீபோர்டில் வந்து ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி மேலே போயிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணலாம். ஒன்றா சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னாக்கா கண்ட்ரோலில் ஹோல்டு பண்ணாக்கா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். கீழே இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ரைட் சைடில் இருக்கிறது செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ரைட் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்கே ரைட் சைடில் இங்கே வந்தாக்க இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எடிட்டிங் குரூப்புக்குள்ளே வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர்ஸ்னு இருக்கும். வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தாக்கா மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ்ன்னு இருக்குது. என்னோடய டேட்டாவில் வந்து ஹெட்டர்ஸ் இருக்குது. ப்ராடக்ட், ப்ரைஸு, கேட்டகரி தான் என்னோடய ஹெட்டர்ஸ். ஸோ என்கிட்ட டேட்டாவில் வந்து ஹெட்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னத்தை சார்ட் பண்ண போகிறேன்னா ப்ரைஸை சார்ட் பண்ண போகிறேன். அதனால வந்து இங்கே போயிட்டு ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இல்லை, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், அதாவது ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோவஸ்ட் வேல்யூ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து டேட்டா வந்து சார்ட் ஆயிடுச்சு. இதுக்கோ கம்பேர் பண்ணாக்கா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஹையஸ்ட் எஸ்எல் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னாக்கா பேட்டரி தான் ஹையஸ்ட் சேல் பண்ணியிருக்கிற மாதிரி. சப்போஸ் இது வந்து சேல்ஸ் டேட்டாவாக இருந்தாக்கா இந்த ப்ராடக்ட் டேட்டாஸ் இருக்கிறதுனால ஹையஸ்ட் ப்ராடக்ட் வேல்யூ எதுனா 820, லோவஸ்ட் வேல்யூ எதுனாக்கா 30 வந்து டிவைடர். சார்ட் பண்ணி கூட நம்மளோட டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே என்கிட்ட இருக்கிற இந்த டேட்டா வந்து நான் கண்ட்ரோல்-C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இல்லையா, இந்த ப்ரைஸ் G காலமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இங்கே இன்பிட்வீனில் போயிட்டு நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு விட்டாக்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபார்மேட்டிங் இல்லை ஆப்ஷன்ஸில் போனாக்கா நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வர ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து அவ்வளோவா ரிப்பீட் ஆகாது. சப்போஸ் இது தேவைன்னாக்கா என்னை கேளுங்க, நான் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டேட்டா பார்ஸ். இது வந்து சூப்பரான ஒரு ஐட்டம். அதாவது டக்குன்னு பார்த்துடலாம் யார் என்னென்ன பண்ணுறாங்க, நம்மளோட சேல்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் வேல்யூஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பட் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் மேஜிக்கு. இப்போ வந்து நான் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ண டேட்டா வந்து ஃபார்மேட் ஆகிருக்கு, அதாவது சார்ட் பண்ணியிருக்கிற டேட்டா இது சரியா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பார்க்கலாம். டேட்டா பார்ஸில் வந்து கிரேடியன்ட் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரேடியன்ட் ஃபில்லு நமக்கு இங்கே போனாக்கா நம்மளுக்கு வந்து லைட்டு கலர்ஸு கலர் ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது கிரேடியன்ட்டு ஃபில்லில் வந்து கொஞ்சம் கலராக வேணும்னாக்கா கிரேடியன்ட்ஸ் போகலாம். இல்லை சிம்பிளாக ப்ரொஃபஷ்னலாக வேணும்னாக்கா நம்ம வந்து சிங்கிள் கலர்ஸ் போகலாம். கம்பெனிஸில் மோஸ்ட்லி சிம்பிளாக டேட்டா வந்து ப்ரொஃபஷ்னலாக வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சாலிட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சாலிட் கலர் சூஸ் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ண கலர் வந்து க்ரீன். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற பேட்டரி வந்து 820. இது வந்து இந்த மாதிரி கிராஃப் வந்து நம்ம இதுக்குள்ளவே பார்த்துடலாம். இது வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா காமிக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது கூட. இது வந்து இங்கே பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்மளோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேலாக இருக்குது. இது வந்து ஆல்ரெடி சார்ட்டாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் இது வந்து அன்சார்ட்டட் டேட்டாவாக இருந்திருந்தால் எப்படி தெரியும், செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு இது வந்து அன்சார்ட்டட் டேட்டா இங்கே இருக்குது. என்கிட்ட வந்து இங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். கலர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்,
இங்க போயிட்டு கிளியர்ல செக் பண்ணி பார்த்தா, கிளியர் ஃபார்மேட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது கிளிக் பண்ணாக்கா நம்மளுக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் எல்லாமே போயிட்டு நார்மல் ஆயிரும். இப்போ நான் வந்து ப்ரைஸ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, அதே மாதிரி வந்து என்னோட ப்ரைஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ள போயிட்டு, டேட்டா பார்ஸ்க்குள்ள போயிட்டு, நான் வந்து அதே மாதிரி வந்து கிரீன் சூஸ் பண்றேன். இங்க பார்த்தாக்கா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ வந்து நமக்கு நெறைய டேட்டா இருந்தாக்கா, எந்த டேட்டா அதாவது எந்த வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து இது யூஸ் பண்ணாக்கா, நமக்கு பார்த்தாக்கா தெரியும். 850 தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்பு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற பிரஷ்ஷு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபோன். ஸோ இந்த மாதிரி ஜம்பிள்டு டேட்டா, மிக்ஸ்டு டேட்டா இருக்கும்போது வந்து சூஸ் பண்ணதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல நம்ம வந்து ஜஸ்ட் சார்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாஸ் தெரியும். சில பேருக்கு வந்து சில கம்பெனிஸ்ல வந்து எனக்கு டேட்டா வந்து இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகணும்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இது யூஸ் ஆகும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்க வந்து ஒரு சேல்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பொசிஷன்ல இருக்கும்போது வந்து உங்களோட சேல்ஸ், உங்க மேனேஜர் யாராவது வந்து உங்கள கேட்பாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இல்லனாக்கா, நேத்து சேல் ஆன சேல்ஸ் டேட்டா வந்து எனக்கு வேணும். அதுல வந்து டாப் 5 ஹையஸ்ட் சேல் பண்ண எம்ப்ளாயீஸ் வேணும்னாக்கா, அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இது அப்ளை ஆகும். அதனால தான் இது கொஞ்சம் ஸ்லோவா போனேன். இது விட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வர ஆப்ஷன் வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கவர் பண்ணுமா இருந்துச்சு. இதுல வந்து கவர் பண்ண முடியல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இத கவர் பண்ணிடுறேன். இது விட்டா வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் ஸ்கேல் இருக்கு. கலர் ஸ்கேல் வந்து கூட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னாக்கா, கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணா இந்த வீடியோ வந்து நான் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து இத ஸ்கிப் பண்ணிட்டு, நான் வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தரலாம். இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள கவர் பண்ணிடலாம். அதனால நெக்ஸ்ட் வீடியோல இது கவர் பண்ணிக்கலாம். சரி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த டேட்டா வந்து இங்க போட்டிருக்கோம் இல்லையா? இத வந்து ரிமூவ் பண்ணணும், இல்ல நார்மல் பண்ணிடணும். எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே எதுவுமே வேணான்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இங்க இருக்கிற கிளியர் ஆப்ஷன்ஸ் போலாம் எடிட்டிங்ல. எடிட்டிங்ல போயிட்டு கிளியர் ஃபார்மேட்ஸ் குடுத்தாக்கா தான் அந்த உள்ள இருக்கிற கலர்ஸ் எல்லாமே போகும். சப்போஸ் இங்க வந்து கிளியர் ஆல் குடுத்தாக்கா இருக்கிற டேட்டா எல்லாமே டமார் ஆயிரும். அப்புறமா சம்டைம்ஸ் அத ரிகவர் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து கிளியர் ஃபார்மேட்ஸ் கிளிக் பண்றேன். அதனால டேட்டா போயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டேட்டாஸ் அதாவது இதில ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ சேவ் பண்ணிக்கலாம். புதுசா வந்த புதுசா வந்த வெர்ஷன்ஸ்ல வந்து சேவ் பண்ணதுக்கு வந்து ஆட்டோ சேவர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்கிட்ட வந்து அந்த ஆப்ஷன் இல்ல. நான் அத வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன்னாக்கா அதுக்கும் ரீசன் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டேட்டா பார்ஸ் பார்த்தோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ல பார்க்கலாம். நான் சொல்லணும்னு நினைப்போம். ஓகே. பை.